இது திமுகவின் 2.0வா இல்ல தாவேகாவுடைய ஆட்சியா அப்படின்னு கேள்விக்குள்ளாக்குற அளவுக்கு பல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. நாங்களும் தான் சனாதனத்தை ஒழிக்க இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அதே போல இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை அங்கங்க செயல்படுத்துறது மாதிரியான சில சம்பவங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது. அமைச்சர் நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் அந்த கோயில்ல தரிசனத்துக்காக போயிருக்கார். தரிசனத்துக்கு போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதாரணமாக அந்த கோயில் 12:30 மணிக்கு உச்சிக்கால பூஜை முடிஞ்சு நடை சாத்தப்படும் பக்தர்களுக்கு. அதுக்கப்புறம் தரிசனம் பண்ண விட 4:30 மணிக்கு மேலதான் திரும்ப திறப்பாங்க. ஆனா இவர் 12:45 மேல போகும் பொழுது அவருக்கு பூரண கும்ப மரியாதை எல்லாம் செலுத்தப்பட்டது. அந்த பக்தர்களிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க ராஜேஷ்? முதல்ல இந்த ஆட்சி, அதாவது ஜோசப் விஜயின் ஆட்சி, நீங்க வேற எதுல சொல்றீங்க? தமிழ்ல சொல்றதா இருந்தா யோசேப்பு விஜய், இன்னும் நல்ல தமிழ்ல சொல்றதா இருந்தா சூசை விஜய். ஏன்னா நீங்க திருச்சியில பாத்தீங்கன்னா செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் அங்க இதுல புனித சூசையப்பர் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஆகையினால இந்த சூசையப்பர் ஆட்சி சனாதன ஒழிப்பு ஆட்சியாக தன்னை உருவாக்க நினைக்கிறது. ஏன் இப்படி சொல்றேன் அப்படி சொன்னா, உதயநிதி பேசுகிறார். இதுவரைக்கும் உதயநிதியினுடைய அந்த பேச்சுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நாகரீகங்கிறதே நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னா இவங்க சொல்லல. மாறாக ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு, சனாதனம் என்றால் வடக்க அது இந்து மதம், தெற்கு அது மூட நம்பிக்கை, ஜாதி ஏற்றத்தாழ்வு இப்படிலாம் பேசுறாரு. ஒரு வார்த்தைக்கு அங்க ஒரு அர்த்தம் இங்க ஒரு அர்த்தம் இருக்குங்கிறதே எனக்கு இப்பதான் புரியுது. ரெண்டாவது, மதுரை எம்எல்ஏ முஸ்தபா அவர் சனாதன ஒழிப்பு தான், அதுக்கு தான் நாங்களும் இருக்கோம்னு பேசுறாரு. இப்போ அவர் பல்ட்டி அடிக்கிறார். இல்லை இல்லை அதுக்காக நான் பேசலைன்னா பல்ட்டி அடிக்கிறாரு. ஹிந்து கிறிஸ்தவ முஸ்லிம்கள் ஒற்றுமை அப்படின்னு பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க தான் சொன்னீங்க பெரியார் அம்பேத்கர் நாங்களும் வச்சிருக்கோம்னு. பெரியார் எந்த இடத்துல ஹிந்து கிறிஸ்தவ ஒற்றுமை பத்தி பேசியிருக்காரு சொல்லு. இல்ல அம்பேத்கர் எங்கேயாவது அதை பத்தி பேசியிருக்காரா சொல்லு. நீங்க எந்த இடத்துல இருந்து பேசினீங்க? முதல்ல பெரியார் அம்பேத்கருமே ஒண்ணு கிடையாது. அம்பேத்கர் ஒரு நேஷனலிஸ்ட், பெரியார் ஆன்டி நேஷனலிஸ்ட். இந்த ரெண்டையும் ஏன் சேர்த்து வச்சிருக்காங்க பல தடவை நாம பேசிட்டோம். அடுத்தது இவர் அப்போ ஆதவர்ஜுனா பேசுறாரு, முஸ்தபா பேசுறாரு, காங்கிரஸ் எம்எல்ஏ கிறிஸ்தவர் பேசுறாரு. அப்ப வரிசையா கதவு திறந்து விட்ட மாதிரி வர்றாங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தா காத்துட்டு இருந்த மாதிரி எல்லாரும் வர்றாங்க உள்ள. சகாயம் மதுரையில கண்ணா புண்ணா என்று சர்ச்சுகள் வந்ததுக்கு காரணமே சகாயம் தான். அவர் தான் உள்ள போகப்படுறார். சகாயம் செய்தார் சகாயம். அப்ப இது யாருடைய ஆட்சி அப்படின்னு கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒண்ணு, இந்த நிர்மல்குமார் எத்தனை கட்சி போனாருங்கிறது நமக்கு தெரியும். அவர் எந்த கட்சியிலையும் நிலையா இருக்க மாட்டாரு. அவருக்கு ஒரே ஒரு விஷயம்தான், பணம், பதவி. இதை தவிர எதுவும் நான் அவர்கிட்ட பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. அதுல ஒரு நேர்மை இருந்ததா என்று கேட்டால் இல்லைங்கிறது என்னுடைய நேரடி அனுபவம். நான் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நேர்மையற்ற ஒரு மனிதன் இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்கிறார். சரி, அது எத்தனையோ நேர்மையற்றவர்கள் தான் அமைச்சராக இருக்காங்க. அது தமிழ்நாட்டினுடைய விதி, அது அரசியல். ஆனா திருப்பரங்குன்றத்துல நின்று ஜெயிச்சு நிக்கிற வரைக்கும் எல்லாரும் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய சொன்னார், மதுரை தெற்கு விஜய், மதுரை மத்தி விஜய், மதுரை மேற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய் அப்படின்னு ஒரு பட்டியல் படிச்சார். அப்ப திருப்பரங்குன்றத்துல உள்ள மக்கள் இவர் யாருன்னு தெரிஞ்செல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னு நான் நம்பல. முஸ்தபாவுக்குமே அப்படி ஓட்டு போடல. ஜெயிச்ச பிறகுதான் ஐயோ நாம ஒரு முஸ்லீமுக்கு ஓட்டு போட்டிருக்கோங்கிற மக்களுக்கே தெரிஞ்சது. ஏன்னா அந்த முஸ்லீம்ங்கிற ஒரு பயம் இன்னைக்கும் இருக்கு. போட்டது விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க, அவ்வளவுதான். விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த நிர்மல்குமார் ஜெயிச்சிருக்கிறார். ஜெயிச்ச பிறகு இதுவரைக்கும் நான் நீதி திருப்பரங்குன்றத்துல நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தலை வணங்குவோம் இன்னும் சொல்லல.
அங்க வந்து கார்த்திகை தீபம் வந்து தீபத்தூணில் ஏற்றப்படும் சொல்லல. ஆனா என்ன பேசுறாரு, வக்கற்ற பாரதிய ஜனதா கட்சின்னு பேசுறாரு. உனக்கு வக்கு இருந்தா ஏற்றிக்காமையான சொல்றேன். உனக்கு தைரியமும் தெம்பும் இருந்தால் திருப்பரங்குன்றத்துல ஏற்றிக்காமீங்க. கோயிலுக்கு போறீங்கல்ல, சாமி கும்பிடுறீங்கல்ல, சாதாரண ஹிந்து நீங்களும் ஒண்ணும் இல்லை. சாதாரண ஹிந்து வந்து கோயிலுக்கு போவான், அவன் வந்து பாவம், அவனுக்கு டெசிஷன் எடுக்க முடியாது. சாமி தான் நம்மளை காப்பாற்றணும், சாமி தான் சாமியவே காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுவான். அவ்வளவுதான். நீ ஒரு அமைச்சரா இருந்து கொண்டு ஒரு கோயிலுடைய நேரத்தை கூட மதிக்கலைன்னா என்ன பண்ணிஞ்சா கேட்கிறேன் நாங்க. விநாச காலே விபரீத புத்தி என்று சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வீழ்ச்சி வரப்போகிறது என்றால் புத்தி விபரீதமாகத்தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் பலர் இந்த திமுகவினர், பெரியாரிஸ்டுகள் இவங்கெல்லாம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ண ஒரு ஆர்எஸ்எஸ் காரருக்கு அமைச்சர் பதவி தாவேக்கா கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பல காலம் ஆர்எஸ்எஸ்ல எல்லாம் பொறுப்புல எல்லாம் இருந்திருக்கீங்க. இவர் எங்கேயாவது ஆர்எஸ்எஸ்ல பாத்தீங்களா? இவர் ஆர்எஸ்எஸ்ல பொறுப்புல இருந்தாரா? அதாவது விஜய் பத்தி இப்படி வருகிறது. ஆர்எஸ்எஸ் பற்றி குழந்தைன்னு சொல்லிட்டாரு. ஆமா, 2 பேரும் சொல்லியிருக்காரு. சீமானையும் விஜயும், அதாவது 2 கிறிஸ்தவ பிள்ளைகளையும் அவர் சொல்லிட்டார். எனக்கு என்ன வேடிக்கைன்னா, விஜயும் சீமானும் ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளா இருக்கும் போது நிர்மல்குமார் இருக்கக்கூடாதா? அந்த வகையில சரிதான், அந்த வகையில இருக்கலாம். ஆனா நிர்மல்குமாருக்கே தான் ஆர்எஸ்எஸ் தெரியுமாங்கிறதா எனக்கு சந்தேகம். அவர் பிஜேபியில கொஞ்ச காலம் இருந்தாரு. பிஜேபியில இருந்த காலத்துல கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் தொடர்பு வந்தது. ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு ஆர்எஸ்எஸ் அந்த சீருடையை போட்டுக்கிட்டு போயிருக்கிறார். போனதுனால அவர் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் காரன்னா கட்சியை விட்டு போனதுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ்ல தொடர்புல இருந்திருக்கணும்ல. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு இயக்கம்ல. நீங்க எந்த அரசியல் கட்சியில இருந்தாலும், எந்த இயக்கத்துல இருந்தாலும், அது கூட இருக்கிற உங்களுடைய தொடர்பு ஒரு சுயம் சேவக்ங்கிற ஆளுக்கு வாழ்நாள் முழுக்க இருக்கும். இவர் பிஜேபி விட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்பு. அரசியல் கட்சியில இருந்ததுனால சங்கத்து கூட தொடர்பு இருந்தது, அரசியல் கட்சியில சங்கத்து கூட தொடர்பு போச்சு, அவ்வளவுதான். அதனால இவர் சுயம் சேவக்ங்கிற வார்த்தையோ ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தையோ நான் ஏத்துக்கல. அதாவது எல்லாருக்கும் கடவுள் தேவைப்படுகிறது, இவருக்கும் கடவுள் தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். அதை தாண்டி இவர் உண்மையில இந்துத்துவ மனிதராக இருப்பாரா என்று கூட என்னாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அங்க நடக்கிற என்னைக்கு இவர் ஒரு நாள் சனாதனத்தை ஒழிப்பதுன்னு பேச போறாருன்னு எனக்கு தெரியல. பேசினாலும் பேசுவோம். அதாவது பிரஷர் மவுண்ட் ஆகும்போது அதையும் பேசுவாங்க. பிரஷர் மவுண்ட் ஆகும்போது இவங்களும் பெரியார பேசுவாங்க, இவங்களும் அம்பேத்கரை பேசுவாங்க, எல்லாத்தையும் பேச போற ஆளத்தான் இருக்கும். என்ன மக்கள் கொஞ்சம் கண்ணை மூடிக்கொண்டு 2 விஷயம், விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னொரு விஷயம், அங்கங்க இருக்கிற தாவேக்கா வேட்பாளர்கள், ஆனா தாவேக்கா வேட்பாளர் தேர்வுல ஜாதி பார்த்து தான் பண்ணிருக்கு. அதில் எனக்கு மாட்டுக்கிறது கிடையாது. அது மயிலாப்பூரா இருக்கலாம், மதுரையில திக்கா இருக்கலாம், இல்லை திருப்பரங்குன்றமா இருக்கலாம். ஏன்னா அங்க சௌராஷ்டிரா ஓட்டு எப்படி போச்சுங்கிறது தெரியும். மதுரை தெற்குல போன தடவை 2வது இடத்தில் இருந்த சீனிவாசன் காணாம போயிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா தாவேக்கா வேட்பாளர் சௌராஷ்டிரா வேட்பாளர். மயிலாப்பூர்ல தமிழிசை காணாம போயிட்டார். ஏன்? தாவேக்கா வேட்பாளர் வெங்கடரமணன். திருப்பரங்குன்றத்துல தாவேக்கா வேட்பாளர் அந்த தொகுதியில எந்த ஜாதியோ அந்த ஜாதி. அதனால ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு தாவேக்கா வந்து விட்டது அப்படிங்கிறத நம்பல. ஆனால் அந்தந்த வேட்பாளர்கள் அந்தந்த ஜாதி கேம்பெயின், ஜாதிக்குள்ள நீ எனக்கு தான் ஓட்டு போடணும் கேம்பெயின் பண்ணா பண்ணியிருக்காங்க. வெளியில பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆகையினால நிர்மலுக்கு அது வந்திருக்கு. நிர்மலுக்கு ஒரே ஒரு வாஸ்தை, உங்களுக்கு உங்களுடைய ஜாதி முக்கியம்னா ஹிந்துவா இருக்கிறதுனாலதான் அந்த ஜாதியில இருக்கீங்க. ஹிந்து இல்லைன்னா அந்த ஜாதி உங்களுக்கு கிடையாது. அதனால ஒரு கோயிலினுடைய நடைமுறை இதெல்லாம் மதிக்க கத்துக்குங்க. நீங்க ஏதோ திடீர்னு பவுசுல வந்ததுனால கோயில் நேரத்தை மாத்தி போவேன், அது வரைக்கும் எனக்கு கோயில் திறந்திருக்கணும் இப்படி நினைக்கிறது எல்லாம் விநாசகாலை விபரீத புத்தி. இது உங்களுக்கு எச்சரிக்கை.
உங்கள் அரசாங்கத்துக்கும் எச்சரிக்கை.